ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல். எல்லாருக்குமே இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் தோசை, வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை காரம் காஞ்ச மிளகாய் போட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். அப்புறம் பொடி தோசை முகேஷ்க்கும் ஹேமத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். தோசை சுட்டு பொடி தூவி அது கூட பொடியை வச்சு தரணும். உடச்சக்கடலை சட்னி இல்லைனா வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி தோசை நைட்டு இன்னைக்கு நைட் பொடி தோசை வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். இது முருகலாக தோசை சுட்டு தரணும். பேப்பர் மாதிரி தோசை சுடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கடையில் தாங்க போய் சாப்பிடணும். பேப்பர் மாதிரி ஊற்றியாச்சு. எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஜிஜிஎம் சமையல் அந்த சேனல் இல்லாமல் அந்த கோமதி லைஃப்னு ஒரு சேனல் நான் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணேன். ஒரு 4 மந்த் இருக்கும். அது இன்னும் ஒரு சில நாட்களில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அது எல்லா சப்போர்ட்டுமே இப்போ எவ்வளோதான் நம்ம டைம் எடுத்து நம்ம ஒரு வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போட்டாலும் அது உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஹை லெவல் பிடிக்கலாம், ஃப்ளாட்டாகவே இருக்கும். அது தெரியும். கொஞ்ச நாளாகவே அதை நல்லாவே நோட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்தீங்க. நிறைய லைக்ஸ், ஒரு லைக்ஸ் வந்தாலுமே எங்களுக்கெலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வீடியோஸ் நம்ம எடுத்து போடுறோன்னா அது போட்டதும் அப்லோட் பண்ணதும் என்ன வருது, வியூஸ் வருதா, லைக்ஸ் வருதா, லைக்ஸ் வருதா, அதை பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். போனோமா வேலை செஞ்சுட்டு வந்தோமான்னு இல்லாமல் இது பார்த்து நோட் பண்ணுறது. ஒரு 10 லைக்ஸ் இருந்துச்சுன்னா அப்பா செம்மையாக நம்ம ஏதோ பண்ணிட்டோம், 10 லைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த சேனலில் லைக்ஸும் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு. வியூஸுமே போகுது. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே. நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். கோமதி லைஃப்னு ஒரு சேனல் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணேன். நல்லாவே போகுது. இப்போ கொஞ்சமாக பொடி தூவிக்கலாம். கொஞ்சமாக பொடி தூவிட்டு நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் சாப்பிட மாட்டேன், எண்ணெய் தான். ஸோ எண்ணெய் ஊற்றி பொடி ஊற்றி போட்டாச்சு. சூப்பராக வருது தோசை. நைட்டு பொடி தோசையும் மொறுன்னு வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டுட்டு ஃப்ளாட் ஆகிட வேண்டியதுதான். ஸோ என்னோடய சேனல் நல்லாவே போகுது. ஒரு வியூஸ்மே லைக்ஸ் அப்போ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது வருது. ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. அடுத்து நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே எனக்கு நானே தட்டி கொடுத்துப்பேன். ஏதோ இன்னும் போன்ட்டு. அது லைக்ஸ் வரலனாலும் வியூஸே வரலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம். அதை கரெக்ட் பண்ணணும். தேடி அடுத்த வீடியோஸ் வரும்போது என்ன போடலாம் நமக்கு யோசித்து போடும்போது அதெல்லாமே வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே யோசித்து போடுறது எல்லாமே உங்களால் தான். ஸோ அந்த சேனல் இன்னும் ஒரு சில நாளில் 1K சப்ஸ்கிரைபர் வரும். இந்த சேனல் 1K சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி கேட்கிட்டனால அந்த சேனலுமே போடுவோம். அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சேனல் பார்த்தா சிரிக்கணும், கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஸோ அந்த சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு மொறுன்னு. மொறுன்னு பேப்பர் தோசை. வாவ்! வேர்க்கடலை சட்னி ரொம்ப நாள் ஆச்சுங்க வேர்க்கடலை சட்னி செஞ்சு. ஸோ இன்னைக்கு வேர்க்கடலை சட்னியும் மொறுன்னு தோசையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். பச்சை மிளகா போட்டும் பண்ணுவாங்க, நான் காஞ்ச மிளகா போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. வேர்க்கடலை சட்னி செம்மையாக இருக்குது. இன்றைக்கி நைட் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.